friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல முட்டை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். இத வந்து சாயங்கால நேரத்துல காபி டீ கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படி இல்லனா பிரெட் குள்ள வச்சு சாண்ட்விச் மாதிரியும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பரிமாறிக்கலாம். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துர்க்கேன். 4 முட்டை. இத வந்து ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதா நம்ம துருவி வச்சிரலாம். இந்த மாதிரி 4 முட்டையும் துருவிடலாம். ரெடியா இருக்கு. முட்டை ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம மீதி பொருட்கள்லாம் இதல சேர்க்கலாம். ஒரு வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அது ரொம்ப சின்ன சின்னதா வெட்டிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும். மசாலாக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துர்க்கேன். காரம் குறைவா போதும் அப்படினா 1 டீஸ்பூன் சரியா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் गरम மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ரொம்ப சின்ன சின்னதா நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். குழந்தைகளுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம்னா இது நம்ம சேர்க்க தேவையில்ல. அப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை இலையை ரொம்ப சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு கை நிறைய மல்லி இலையும் ரொம்ப சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கடைசியா கொஞ்சமா மிளகு. அடுத்து இதுல வந்து நம்ம மாவு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவும் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துர்க்கேன். நம்ம வந்து ரொம்ப மாவு சேர்த்தோம் அப்படினா உள்ள வந்து மாவாவே இருக்கும். அதனால இந்த அளவே சரியா இருக்கும். போதும். 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி வச்சிரலாம். கலந்தாச்சு. அடுத்து இதுல வந்து ஒரு முட்டை. இத வந்து ஃபர்ஸ்ட் கலந்து வச்சிரலாம். இந்த மாதிரி முட்டையை சேர்த்தாதான் எல்லாமே பைண்ட் ஆகும். அப்படி இல்லனா எண்ணெயில போட்டதும் பிரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதே நேரம் எல்லா முட்டையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு பாதி போல சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லா சேர்த்தோம் அப்படினா வெளிய வந்து சீக்கிரம் கரிஞ்ச மாதிரி ஆகிரும். அதனால குறைவா போதும். சேர்த்துட்டு எல்லாம் கலந்ததும் நம்ம வந்து நிப்பாட்டிடலாம். நான் வந்து ஒரு பாதி போல தான் சேர்த்திருக்கேன். ஒருவேளை எண்ணெயில போடும்போது பிரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனா குறைவா போதும். சரியா இருக்கு. இப்போ இத வந்து கலந்ததுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிட்டு இத வந்து நம்ம தட்டிர வேண்டியதுதான். இந்த அளவுல நமக்கு 6 ல இருந்து 7 கிடைக்கும். அதனால ரொம்ப மொத்தமா போடாதீங்க. உள்ள வந்து வேகாத மாதிரி இருக்கும். இந்த சைஸ்க்கு சரியா இருக்கும். எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ இத வந்து நம்ம பொரிச்சு எடுத்துறலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடுல வச்சுக்கோங்க. அதிகமான சூடுல இருந்துச்சுனா வெளிய சீக்கிரமா கரிஞ்சிரும். உள்ள வந்து கொஞ்சம் அந்த மாவா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால மிதமான சூடுலயே நம்ம வந்து 2 பக்கமும் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் சூடானதும் இத வந்து உள்ள சேர்த்தறலாம். ரொம்ப அதிகமான சூடுல இருக்க கூடாது. அதேனா ரொம்ப குறைவான சூடுல இருந்துச்சுனாலும் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதனால மிதமான சூடுலயே வச்சு நம்ம வந்து 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துற வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் நல்லா ரெடி ஆகி இருக்கு. திருப்பி போட்டுறலாம். இது வந்து நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கேன். எனக்கு இது வரைக்கும் வெடிச்சது கிடையாது. ஆனா முட்டையை பொரிக்கும்போது வெடிக்கும் அப்படினு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வெடிக்காது ஆனா கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி மொறுமொறுன்னு வந்ததும் இத எடுத்து வெளிய வச்சிரலாம். அவ்வளவுதான். டடா! நம்மளோட சுவையான முட்டை வடை எல்லாம் ரொம்ப அழகா மொறுமொறுன்னு ரெடியா இருக்கு. இத வந்து சும்மாவே ஸ்நாக்கா சாப்பிடலாம். அப்படி இல்லனா சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லனா மேலேயும் கீழேயும் பிரெட் வச்சிட்டு சாண்ட்விச் மாதிரியே சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம வந்து முட்டையை வேக வச்சிருந்தோம் அப்படினா ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.